சேதம் விளைவிக்கும் வனமிருகங்களை கணிப்பிடும் நடவடிக்கையை 5 நிமிடங்களில் நடத்த அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்தை பல்வேறு தரப்பினரும் விமர்சித்து வருகின்றார்கள். நாடு முழுவதும் காணப்படுகின்ற பயிர்களை வனமிருகங்கள் கடுமையாக சேதப்படுத்தி வருவதாக கடந்த காலங்களில் கூறப்பட்டு வந்தன. குறிப்பாக குரங்கு, யானை, மர அணில் உள்ளிட்ட பல்வேறு மிருகங்கள் வீட்டுத் தோட்டங்களில் செய்யப்படுகின்ற பயிர்களை சேதப்படுத்தி இருந்தன. இவ்வாறான பின்னணியில் வனமிருகங்களினால் பயிர்களுக்கு ஏற்படுகின்ற சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுதல் உள்ளிட்ட சில விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் குரங்குகளை பிடித்து சீனாவிற்கு அனுப்பி வைக்க கடந்த அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருந்த வேளையில் பல்வேறு தரப்பினரின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அந்த நடவடிக்கை கைவிடப்பட்டது. எனினும் இந்த மிருகங்களினால் பயிர்களுக்கு தொடர்ச்சியாக சேதம் விளைவிக்கப்பட்டு வருகின்ற பின்னணியில் அதனை கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் முன்னெடுத்து வருகின்றன. இவ்வாறான பின்னணியில் நாடு முழுவதும் உள்ள பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் மிருகங்களை கணக்கெடுக்க அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது. நாடு முழுவதும் உள்ள கிராம சேவையாளர் பிரிவுகளில் இந்த நடவடிக்கை எதிர்வரும் 15ஆம் தேதி இடம்பெறும் என விவசாய மற்றும் மிருகவன பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்திருக்கின்றார். மக்கள் தமது வீட்டு தோட்டங்களில் இவ்வாறான மிருகங்களை 5 நிமிடங்களில் கணக்கெடுத்து உரிய அதிகாரிகளுக்கு அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் கூறியிருக்கின்றார். குரங்கு, மர அணில், மயில் போன்றவற்றை கணக்கெடுப்பதற்காக 5 நிமிடங்கள் வழங்கப்படும். கிராம சேவையாளர் பிரிவுகளில் உள்ள அனைத்து அதிகாரிகளும் இந்த நடவடிக்கைகளில் தொடர்பு படுத்தப்படுவார்கள். 5 நிமிடங்களுக்குள் தமது தோட்டத்தில் எத்தனை குரங்குகள் இருந்தன, எத்தனை மர அணில்கள் இருந்தன, எத்தனை மயில்கள் இருந்தன, வேறு மிருகங்கள் இருந்தனவா என்பதை தோட்ட உரிமையாளர்கள் கணிப்பிட வேண்டும். இதற்காக 5 நிமிடங்கள் வழங்கப்படும். 5 நிமிடங்களுக்கு வேறு தோட்டங்களுக்கு இந்த மிருகங்கள் பாய்ந்து செல்லக்கூடும். ஒரே மிருகத்தை மீள கணக்கெடுக்காதிருப்பதற்காகவே 5 நிமிடங்களில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படவிருக்கின்றது. அதனால் ஒரு திட்டம் தேவைப்படுகின்றது என விவசாய மற்றும் மிருகவன பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். வன மிருகங்களினால் பயிர் நிலங்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் தொடர்பில் ஆராய்வதற்காக 15 பேரை கொண்ட நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் டாக்டர் சுனில் ரணசிங்க குறிப்பிட்டுள்ளார். 15 பேரை கொண்ட நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்குது. வன மிருகங்களினால் ஏற்படுகின்ற சேதங்கள் எவ்வளவு, அதனால் ஏற்படுகின்றன பொருளாதார பாதிப்புகள் எவ்வளவு, வனமிருகங்களினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைத்துக் கொள்வது எவ்வாறு போன்ற விடயங்களை இந்த நிபுணர் குழு ஆராய இருக்குது. இந்த நிபுணர் குழுவின் ஆய்வுகளின் பின்னர் எமது எதிர்கால நடவடிக்கைகள் முன்னெடுக்க தீர்மானித்திருக்கின்றோம் என காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் டாக்டர் சுனில் ரணசிங்க தெரிவித்திருக்கின்றார். கேலி கூத்தான விடயங்களை கூறுகின்ற அமைச்சர்களே தற்போதுள்ளனர். கேலி செய்வதை நிறுத்திவிட்டு மக்களின் தேவைகளுக்காக முன்னின்று செயல்படுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். பயிர் செய்கைகளுக்கு சேதம் விளைவிக்கும் மிருகங்களை 5 நிமிடங்களில் கணக்கெடுக்கும் தீர்மானம் தொடர்பில் கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். மிருகங்கள் வருகின்ற நேரங்களின் அடிப்படையில் இவ்வாறு 5 நிமிடங்களில் முழுமையாக தீர்மானம் ஒன்றை எடுக்க முடியும். முன்னேற்றம் அடைந்துள்ள இந்த உலகத்தில் நடைமுறை சாத்தியமற்ற செயல்பாடுகளை முன்னெடுக்க உள்ளனர். இதனை செய்ய முடியாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமநாத் சி தொலவத தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை 5 நிமிடங்களில் மிருகங்களை கணக்கெடுக்கும் நடவடிக்கைக்கு விவசாய அமைப்புகளுக்கும் தமது எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகின்றன. வீட்டு தோட்டங்களில் உள்ள மிருகங்களை கணக்கெடுத்தால் காடுகளில் உள்ள மற்றும் வீதிகளில் உள்ள மிருகங்களை யார் கணக்கெடுப்பது? தோட்டம் ஒன்றில் இருந்து அடுத்த நொடியே அடுத்த தோட்டத்திற்கு அந்த மிருகம் செல்லும் பட்சத்தில் அந்த மிருகத்தை அடுத்த வீட்டுக்காரரும் கணக்கெடுத்தால் கணக்கெடுப்பு சரியாக அமையுமா? முறையாக இந்த கணக்கெடுப்பை முன்னெடுக்க முடியாது என அனுராதபுரம் மாவட்ட நீர்ப்பாச ஒன்றிணைந்த விவசாய அமைப்பின் தலைவர் தெரிவித்திருக்கின்றார். காடுகளை வளப்படுத்தும் திட்டம் ஒன்றை முன்னெடுக்க எதிர்பார்த்திருக்கிறதாக விவசாய மற்றும் மிருகவன பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்திருக்கின்றார். வனமிருகங்கள் தொடர்பான கணக்கெடுப்பு தொடர்பில் கருத்தை வெளியிட்ட சந்தர்ப்பத்திலேயே அவர் இந்த விடயத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். காடுகளில் வாழும் மிருகங்கள் காடுகளை விட்டு ஏன் வெளியே என்ற பிரச்சனைக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் அவர் கூறியிருக்கின்றார். காடுகளில் போதுமான அளவு மிருகங்களுக்கு தேவையான உணவு வகை மற்றும் நீர் இருக்கும் பட்சத்தில் மிருகங்கள் மக்கள் வாழும் பகுதிகளுக்குள் பிரவேசிக்காது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் காடுகளை வளப்படுத்தும் திட்டம் ஒன்றை முன்னெடுக்க எதிர்பார்த்திருக்கிறதாக விவசாய மற்றும் மிருக வன பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன கூறுகின்றார். சரியான திட்டத்திற்கு அமைவாகவே இந்த கணக்கெடுப்பு
நடத்தப்படுவதாக விவசாய அமைச்சின் விவசாய அபிவிருத்தி மேலதிக செயலாளர் திஸ்னா ரத்னசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். முதல் கட்டமாக குரங்கு, மந்தி, மர அணில் மற்றும் மயில் ஆகியவற்றை மட்டுமே இந்த கணக்கெடுப்பில் உள்வாங்கப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இலங்கையில் இதற்கு முன்னர் இவ்வாறான கணக்கெடுப்பொன்று நடத்தப்படவில்லை என விவசாய அமைச்சின் விவசாய தொழில்நுட்ப பணிப்பாளர் தனுஜா ஹேமந்த அமர்சிங்க தெரிவித்திருக்கின்றார். இந்த கணக்கெடுப்பை நடத்துவதற்காக பத்திரம் ஒன்று வழங்கப்படும். மிகவும் இலகுவான பத்திரமாக காணப்படும் பெயர், விலாசம், தொலைபேசி இலக்கம் உள்ளிட்ட விடயங்கள் முதற்கட்டமாக நிரப்பப்பட வேண்டும். அதனைத் தொடர்ந்து குறிப்பிட்ட மிருகங்கள் எத்தனை இருந்தன என்பது தொடர்பான தகவல்களை இந்த பத்திரத்தில் நிரப்ப வேண்டும். காலை 8 மணி முதல் 8:05 வரையான நேரம் வரை தமது தோட்டத்தில் மாத்திரம் உள்ள மிருகங்களை இந்த பத்திரத்தில் குறிப்பிட வேண்டும். கிராம சேவையாளர் 15ஆம் தேதிக்கு முன்னர் இந்த பத்திரத்தை தமது அதிகாரத்திற்குட்பட்ட பகுதிகளுக்கு வழங்குவார்கள். 15ஆம் தேதி இந்த நிரப்பிய பத்திரத்தை மீள கிராம சேவையாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து பிரதேச, மாவட்ட, மாகாண மற்றும் தேசிய ரீதியான கணக்கெடுப்பை நாம் முன்னெடுப்போம். அவ்வாறே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது என அவர் கூறியிருக்கின்றார். பொது இடங்களில் உள்ள மிருகங்களை கணக்கெடுப்பது தொடர்பில் கிராம சேவை உத்தியோகத்தர்கள் வேலை திட்டம் ஒன்றை திட்டமிட வேண்டும் என விவசாய அமைச்சின் விவசாய தொழில்நுட்ப பணிப்பாளர் தெரிவித்திருக்கின்றார். பேருந்து, திரைப்படங்கள், கடைகள், பொது இடங்களில் உள்ள மிருகங்களை கணக்கெடுப்பதற்காக பொறுப்பான நபர் ஒருவர் ஈடுபடுத்தப்பட வேண்டும். மேலும் தேயிலை, ரப்பர் போன்ற தோட்டங்களில் உள்ள மிருகங்களை எவ்வாறு கணக்கெடுப்பது என்ற கேள்வி எழுகின்றது. அந்த தோட்டத்தில் உள்ள அதிகாரிகள் அல்லது பொறுப்பாளர்களை அதற்காக ஈடுபடுத்த முடியும் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். வீட்டு தோட்டங்களுக்கு வருகை தரும் வனமிருகங்களை 5 நிமிடங்களில் கணக்கெடுப்பது சாத்தியமான விடயமா என கேட்பது முறையான திட்டமொன்றி இவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றமையானது நடைமுறை சாத்தியமற்ற விடயம் என சூழலியலாளரும் வழக்கறிஞருமான கலாநிதி ஜகத் குணவர்த்தன ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருக்கின்றார். கணக்கெடுப்பு ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்றால் விஞ்ஞான ரீதியாக அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும். அதற்காக விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அந்த குழுவிற்கு பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும். அது உரிய முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டும். ஒரே நேரத்தில் ஒரே மிருகத்தை 2 தடவைகள் கணக்கெடுப்பதை தவிர்ப்பதற்கு பல்வேறு நடைமுறைகள் காணப்படுகின்றன. மக்களுக்கு ஊடகங்கள் அறிவித்தது 5 நிமிடங்களில் கணக்கெடுப்பு ஒன்றை நடத்த முடியாது. பயிற்சிகளை பெற்ற நிறுவனங்கள் இருக்கின்றன. அந்த நிறுவனங்களின் ஊடாகவே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு செய்யாத பட்சத்தில் அந்த நடவடிக்கை வெற்றியளிக்காது என குறிப்பிட்டுள்ளார் அவர். இதேவேளை விஞ்ஞான ரீதியில் உரிய நடைமுறைகளை பின்பற்றியே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக விவசாய அமைச்சு இன்று அறிவித்துள்ளது. இன்னும் நாட்டில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொளியினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.